தலைப்பு: முற்பிதாக்கள், ஏழாம் தூதனின் கட்டுரைகள். பாஸ்டர் ரசல் அவர்களின் மற்ற கட்டுரைகள். பக்கம் 173. ஓவர்லேண்ட் மந்த்லி 45 தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். நமது கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தீர்க்கதரிசிகள் மற்றும் இவர்களைப் போன்று விசுவாசத்தையும் குணலட்சணத்தையும் வளர்த்துள்ளவர்களாகிய மற்றவர்களும் பரலோக ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகமாயிருப்பார்கள் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இதை குறித்து பரிசுத்த பவுல் அடிகளார் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்து, அவர்கள் பூமிக்குரிய சுதந்திரம் ஆளுகையாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்றும் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராக்கப்படுவதில்லை என்றும் கூறியுள்ளார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், முற்பிதாக்கள் பரலோக ராஜ்யத்தின் மற்றும் அதன் சட்டத்திட்டங்களின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாக காணப்படத்தக்கதாக முழுமையான மனுஷீக பரிபூரணத்திற்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுவதற்கு முன்னதாக இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய சபையானவள் கர்த்தருடன் பரலோக ஆளுகைக்கு உயர்த்தப்பட வேண்டும். இன்னுமாக இந்த முற்பிதாக்கள் ஒவ்வொருவரும் பரிபூரண மனுஷத்துவத்திற்குரிய ஒரு மாதிரியை அல்லது எடுத்துக்காட்டை தங்களிடத்தில் பெற்றிருப்பார்கள். அதாவது ராஜ்யத்தினுடைய பிரமாணங்களுக்கும் அதன் சீர்படுத்தும் தாக்கங்களுக்கும் கீழ்ப்படிவதின் மூலம் மனுக்குலம் அடைய போகும் பரிபூரண மனுஷத்துவத்திற்கான மாதிரிகளாக முற்பிதாக்கள் காணப்படுவார்கள். முற்பிதாக்கள் கல்லறையில் நின்று உடனடியாக பூரணத்திற்கு கொண்டு வரப்படும் காரியமானது அப்போஸ்தலன் விவரிப்பது போன்று இவர்கள் விசுவாசத்திற்கான பரீட்சைகளிலும் சோதனைகளிலும் நிலை நின்றதாலேயே ஆகும். இவர்கள் விசுவாசத்திற்கான பரீட்சைகளிலும் சோதனைகளிலும் நிலை நின்ற விஷயமானது இவர்கள் மேசியாவின் மாபெரும் வேலையில், அதாவது பூமியின் குடிகளை ஆசீர்வதித்திடும் மற்றும் தூக்கிவிடும் வேளையில் இவர்கள் ஆபிரகாமின் பூமிக்குரிய சந்ததி என பயன்படுத்தப்படுவதற்கு பாத்திரவான்களாய் இருக்கின்றார்கள் என்ற தெய்வீக அங்கீகரிப்பை இவர்களுக்கு கொண்டு வந்தது. ஆமேன். கன்வென்ஷன் ரிப்போர்ட் செர்மன்ஸ் 104 தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். சீனாய் மலையில் மோசேயின் மத்தியஸ்தம் மூலமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்று யூத ஜனங்கள் அனுமானிப்பது இயல்பான ஒரு விஷயமே ஆகும். எனினும் அவர்கள் தவறாக புரிந்திருக்கின்றனர். இஸ்ரேலின் மத்தியஸ்தரும் பலி செலுத்தும் ஆசாரியர்களும் அவர்கள் ஏறெடுத்த பலிகளும் அவர்களது ஆசாரிப்பு கூடாரமும் அதன் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் ஆலயமும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய அனைத்து அம்சங்களும் வரப்போகின்ற விசேஷித்த பலிகளும் மேலான ஆசாரியத்துவத்திற்கும் மேலான மத்தியஸ்தர்க்கும் நித்திய மன்னிப்பு மற்றும் ஒப்புரவாகுதல் எனும் மகிமையான ஆசீர்வாதங்களுக்கும் நிழல்களாக அல்லது முன்னடையாளங்களாக காணப்படுகின்றன. எனினும் இஸ்ரேலின் நிழல்களுக்குரிய காலப்பகுதியானது வீணடிக்கப்படவில்லை. அக்காலப்பகுதியில் நிழல்கள் மாத்திரம் கொடுக்கப்படாமல் அதே வேளையில் ஒரு விசேஷித்த பிரதிநிதிகள் வகுப்பாரும் தெரிந்தெடுக்கப்பட்டனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தீர்க்கதரிசிகள் அனைவரும் மற்றும் அந்த யுகத்தில் தேவனுக்கேற்ற பாத்திரவான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாகவும் காணப்பட்ட அனைவரும் ராஜ்யத்தின் நிபந்தனைகளின்படி தகுதியுள்ள பிரதிநிதிகள் என ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இவர்களை குறித்து வேத வாக்கியங்களானது நித்திரையடைந்தவர்கள் என்று தெரிவிக்கின்றது. இவர்கள் இன்னமும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணி மகிமையான உயிர்த்தெழுதலின் காலை வேளைக்கும் அப்போது நிறைவேற்றப்படும் வேளையில் மேசியாவுடன் பிரம்மாண்டமான ஒரு பங்கினை அடைவதற்கும் வேண்டி காத்திருக்கிறார்கள். இவர்களது வாழ்நாட்களின் போது இவர்கள் பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஏனெனில் மேசியா ஆபிரகாமின் சந்ததியில் வருவார் என்றும் அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார் என்றும் முன்னுரைக்கப்பட்டிருந்தது. மேலும் வேறு வேத வாக்கியங்களானது மேலே கூறப்பட்டுள்ள காரியங்களுக்கு முரண்படாத வகையில் கர்த்தர் தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் வித்துமானவர் ஆவார் என்றும், இந்த கர்த்தர் தாவீது மற்றும் ஆபிரகாமுக்கு பிதா என்றும் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. ஆகையாலே உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் என்று நாம் வாசிக்கின்றோம். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய மேசியா
தாவீதை மரணத்திலிருந்து விழுத்தெழுப்பும் போது அவர் தாவீதின் பிதாவாக அல்லது ஜீவன் அளிப்பவராக இருப்பார். இது போலவே அவர் முற்பிதாக்கள் அனைவருக்கும் பிதாவாக இருப்பார். மேலும் அவர் தாவீதின் ஆண்டவராக கர்த்தாதி கர்த்தராக இருந்து இஸ்ரேலையும் பூமியின் ஜாதிகள் அனைவரையும் ஆளுவதற்கென்றும் ஆசீர்வதிப்பதற்கென்றும் ஸ்தாபிக்கவிருக்கும் மாபெரும் மேசியாவின் ராஜ்யத்தில் ஆபிரகாமிற்கும் ஈசாக்கிற்கும் யாக்கோப்பிற்கும் அனைத்து முற்பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையுள்ளவர்களுக்கும் தம்மோடு ஒரு மகிமையான பங்கை கொடுப்பது அவரது சித்தமாக இருக்கும். இது ஆபிரகாமிற்கும் அவரது சந்ததிக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமான கனமாயிருக்கும். உண்மையில்லாதவர்களை சர்வ வல்லமையுள்ளவர் இப்படி கனப்படுத்துவார் என்றும் இத்தகைய உயர் ஸ்தானத்திற்கு பயன்படுத்துவார் என்றும் நாம் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. மேசியா இந்த முற்பிதாக்களை பூமி எங்கும் பிரபுக்களாக தம்முடைய கண்களுக்கு புலப்படாத ராஜ்யத்தின் பூமிக்குரிய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நியமிக்கும் போது இது முதலாவதாக யூதர்களுக்கு கனமாகவும் மேன்மையாகவும் காணப்படும் அல்லவா? ஆமேன். கன்வென்ஷன் ரிப்போர்ட் செர்மன் 472 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். வரிசையில் அடுத்ததாக இடம்பெறுபவர்கள் முற்பிதாக்களானவர்கள். இவர்கள் பூமிக்குரிய நிலைமைக்கு கொண்டு வரப்படுவார்கள். தங்களை சுற்றியுள்ள அபூரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்ட நிலையில் அவர்கள் பரிபூரண மனிதர்களாக காணப்படுவதை சற்று யோசித்து பாருங்கள். அவர்கள் எத்தகைய பிரம்மாண்டமான பாத்திரங்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் மற்ற மனிதர்களை விட உயரமாயிருப்பார்களா என்று என்னால் சொல்ல முடியாது. அவர்கள் 6 அடி உயரத்தில் காணப்படுவார்கள் என்று நான் அனுமானிக்க மாத்திரமே செய்கிறேன். எனக்கு உறுதியாய் தெரியாது. அவர்கள் தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்ற சாட்சியை பெற்றார்கள் என்று அவர்களை குறித்து அப்போஸ்தலன் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பேசுகின்றார். இது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் அவரை பிரியப்படுத்தி இருந்திருப்பார்களானால் அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளுவார்கள். அவர்கள் சபையை காட்டிலும் வேகமாய் உயிர்த்தெழுந்து வர மாட்டார்களா? இல்லை. அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராக்கப்படுவதில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரையிலான வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நாம் பூரணராகும் வரையிலும் அவர்கள் பூரணராக முடியாது. பின்னர் அவர்கள் பூரணராக்கப்படுவார்கள். இது மனுக்குலத்தை பரிபூரணத்திற்கு கொண்டு வருவதில் கிறிஸ்துவினுடைய முதல் மாபெரும் வேலையாக காணப்படும். அவர்கள் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருந்திருப்பார்களானால் அவர்கள் பரிபூரண மனித சரீரங்களை உடையவர்களாகவே எழுந்து வருவார்கள். ஆவிக்குரிய சரீரங்களை உடையவர்களாக இராமல் மாறாக பரிபூரணமான மனிதர்களாக வருவார்கள். எதற்காக வருவார்கள்? தீர்க்கதரிசி உரைத்தது போன்று அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக காணப்படுவார்கள். பிரபு என்கிற போது பிதாவானவர் அதிகாரி என்பதாகும். அவர்கள் அதிகாரிகளாக இருக்க போகிறார்கள். அவர்கள் ராஜ்யத்தை அருமையாய் சித்தரிக்கின்றார்கள் அல்லவா? ஆம், நிச்சயமாக. மனிதர்களால் தேவனையோ இயேசுவையோ சபையையோ பார்க்க முடியாது. ஏனெனில் இவர்கள் ஆவிக்குரிய ஜீவிகள் ஆவார்கள். ஆனால் கிறிஸ்து மற்றும் சபைக்கு முற்பிதாக்கள் சிறந்த பிரதிநிதிகளாய் இருப்பார்கள். ஏன் என்று கேட்கப்படலாம். ஏனெனில் ஒரு பரிபூரணமான மனுஷன் மாம்சத்தில் தேவனுடைய சாயலில் காணப்படுகிறான். மேலும் அவனாலும் தேவனை பார்க்க இயலாது. எந்த மனுஷனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் இயேசு மாத்திரமே அவரை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இயேசு பிதாவின் பிரதிநிதியாக காணப்பட்டது போன்று முற்பிதாக்களும் மாம்சத்தில் பூரணப்பட்டு காணப்படும் போது தேவனுக்கும் இயேசுவுக்கும் மற்றும் சபைக்கும் முற்றிலும் பூரணமான பிரதிநிதிகளாக காணப்படுவார்கள். முற்பிதாக்களில் காண்பதை போன்று வேறு எதிலும் மனுஷர்களால் தேவ சாயலை காண முடியாது. அது பிரம்மாண்டமாய் இருக்கும் அல்லவா? அவர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என உலகை ஆளுகை செய்வார்கள். சாத்தானும் இப்பொழுது ஓர் ஆவிக்குரிய ஜீவியாக காணப்படுகின்றார். மேலும் அவரோடு கூட சில தூதர்களும் காணப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் இவ்வுலகத்தின் அதிபதிகள் மற்றும் அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் தங்கள் வல்லமையை மனித பிரதிநிதிகள் வாயிலாக செயல்படுத்துகிறார்கள். சில சமயம் மோசமான ஜனங்கள் மூலமாகவும் சில சமயம் நல்ல ஜனங்கள் மூலமாகவும் செயல்படுத்துகிறார்கள். அக்காலத்தில் சபை அதிகாரப்பூர்வமான உண்மை அதிகாரிகளாக காணப்படுவார்கள். மேலும் இவர்களது விருப்பங்களானது இவர்களுடைய பூமிக்குரிய பிரதிநிதிகள் மூலம் செயல்முறைப்படுத்தப்படும். ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ் 520 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள்.
பரிசுத்த பவுலடிகளார் குறிப்பிடும் முற்பிதாக்களின் பட்டியலை முதலாவதாக நினைவு கூறுங்கள். அவர் ஆபேலுடன் துவங்கி கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் தாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்திற்கேற்ப தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்ட மிக முக்கியமானவர்களாக குறிப்பிடுகின்றனர். சிலர் தங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு விதத்தில் சான்று பகர்ந்தவர்களாகவும் சிலர் வேறு விதங்களில் சான்று பகர்ந்தவர்களாகவும் காணப்பட்டனர் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். சிலர் தங்களுடைய உண்மையின் நிமித்தம் துன்புறுத்தப்பட்டார்கள் என்றும், சிலர் தங்கள் வீட்டை விட்டு தப்பி ஓடி குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சஞ்சரித்தார்கள் என்றும், சிலர் கல்லறியப்பட்டார்கள் என்றும், சிலர் வாளால் அறுக்கப்பட்டார்கள் என்றும் கூறுகின்றார். இவைகளை உண்மையுள்ள வீரர்கள் என்று தெரிவித்து இவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்தார்கள் என்ற இந்த சாட்சியினை பெற்றிருந்தார்கள் என்று நம்மிடம் கூறின பிற்பாடு நம்முடைய பாடத்தின் ஆதார வசன வார்த்தைகளை பேசுகின்றார். அதாவது, இவர்களுக்கு தேவன் அருளியுள்ளதை காட்டிலும் இன்னும் பெரியதொரு ஆசீர்வாதத்தினை தேவன் இந்த சுவிசேஷ யுக சபையாகிய நமக்கு வைத்திருக்கிறார் என்றும், நாம் நமக்கான வெகுமதியை முதலாவது அடையாதது வரையிலும் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறுகின்றார். ஏனெனில் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகுவதில்லை. கிறிஸ்துவாகிய தங்களுடைய தலையின் கீழ் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய சபைக்கு மாபெரும் ஆசீர்வாதமானது கொடுக்கப்படும். மேலும் பிற்பாடு இவர்கள் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதமானது முற்பிதாக்களுக்கு கடந்து வரும். பிற்பாடு இவர்கள் இருவர் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களானது தொடர்ந்து கடந்து வரும். விசேஷமாக மாம்சீக இஸ்ரேலிடம் கடந்து வந்து அவர்களை அவர்களது குருட்டுத்தனத்திலிருந்து குணமடைய பண்ணி அவர்களிடமிருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போடும். மேலும் அவர்கள் அனைவரின் மூலமாக இறுதியில் ஆசீர்வாதங்கள் பூமியின் குடிகள் அனைவரிடமும் கடந்து வரும். இப்படியாக இறுதியில் ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின வாக்குத்தத்தமானது அதன் நிறைவேறுதலை அடையும். உன் சந்ததிக்குள் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலன் சுட்டி காண்பிப்பது போன்று பிரதான வித்து கிறிஸ்துவே. பின்னர் இரண்டாவதாக கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அல்லது சபை அல்லது அவரது சரீரம், அவரது மனவாட்டி என்று அழைக்கப்படுபவர்கள் ஆவார்கள். இவர்கள் தங்கள் கர்த்தரோடு, தலையோடு, மணவாளனோடு கூட ஆவிக்குரிய சந்ததியில் உள்ளடங்குவார்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகையில் இவர்களையே குறிப்பிடுகின்றார். கலாத்தியர் 3:29 இந்த ஆவிக்குரிய சந்ததி வளர்ச்சியடைந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் மகிமையடைந்த பிற்பாடு கர்த்தருடைய ஆசீர்வாதமானது பூமிக்குரிய சந்ததியாரிடத்திற்கு கடந்து வரும். பூமிக்குரிய வகுப்பாரில் முதலில் இடம்பெறுபவர்கள் முற்பிதாக்கள் ஆவார்கள். இவர்கள் தங்கள் விசுவாசத்திற்கு சான்று பகர்ந்தவர்களாய் காணப்படுகின்றனர். இவர்கள் தேவனுக்கும் நீதிக்குமான தங்களுடைய நேர்மையினை வெளிப்படுத்தி தெய்வீக அங்கீகரிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் ஆனார்கள். இவர்கள் பரிபூரண மனிதர்களாக உயிர்த்தெழுந்து வருவார்கள். சபையை போன்று ஆவிக்குரிய ஜீவிகளாக உயிர்த்தெழுவதில்லை. ஏனெனில் இவர்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஆகையால் ஆவிக்குரியவர்களாக உயிர்த்தெழும்பி வர முடியாது. ஆனால் ஆதாம் பாவம் செய்ததற்கு முன்னதாக காணப்பட்ட பரிபூரண நிலையில் பரிபூரண மனிதர்களாக காணப்பட போகும் முற்பிதாக்களானவர்கள் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் காணப்பட்டு தேவதூதர்களிலும் சற்று சிறியவர்களாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டிருப்பார்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கின் மூலம் உரைத்தவைகளும் நமது கர்த்தருடைய இரண்டாம் வந்திருத்தலில் நிறைவேற துவங்கும் என்றும் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு தெரிவித்தவைகளுமான திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை முற்பிதாக்களே முதலாவதாக அனுபவிப்பார்கள். அப்போஸ்தலர் 3:19-21 இவர்கள் எத்துணை பிரம்மாண்டமான சிறப்பான மாமனிதர்களாக இருக்க வேண்டும். இவர்களுக்குரிய வெகுமதி எத்துணை மகத்துவமாய் இருக்கின்றது. அப்போஸ்தலன் கூறுவது போன்று இவர்களில் சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையத்தக்கதாக தங்களுக்கு வந்த கடுமையான அனுபவங்களை சகித்தார்கள். இவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை அடைந்து மாம்சத்தில் பரிபூரணர்களாக எழுந்திருப்பார்கள். மீதமுள்ள மனுக்குலமோ அவர்கள் மரித்த போது மனதிலும் குணத்திலும் பெற்றிருந்த பலவீனங்களோடு அபூரணங்களோடும் உயிர்த்தெழுந்து வந்து நியாய தீர்ப்பின் மூலமும் பயிற்சியளிக்கப்படுவதன் மூலமும் திரும்ப பெறுதலின் அனுபவத்திற்குள் வருவார்கள். 1000 வருட யுகத்தின் போது
பெரும்பாதையான வழியில் நடப்பதற்கு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கும் விருப்பமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்கள் படிப்படியாக திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள். தங்களுக்கான பரிபூரணமான உயிர்த்தெழுதலில் இந்த முற்பிதாக்கள் பிரம்மாண்டமானவர்களாகவும் ராஜாக்கள் போலவும் இருப்பினும், நம்முடைய நாட்களில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் இதர காரியங்களை வேகமாய் கிரகிக்கும் மன ஆற்றலை உடையவர்களாக இருப்பினும், இவர்கள் வெகுவாய் தகுதியானவர்களாக இருப்பினும், இவர்கள் மனுஷர் மத்தியில் தேவனுடைய பிரதிநிதிகளாய் செயல்பட வேண்டும். இன்னுமாக முழு மனுக்குலமும் 1000 வருட யுகத்தின் போது அடைய வேண்டியவைகளுக்கு மாதிரிகளாகவும் இவர்கள் காணப்பட வேண்டும். எனினும் இவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தின் மனவாட்டி வகுப்பாருக்கு சமமானவர்கள் அல்ல. இந்த முற்பிதாக்களை காட்டிலும் வேறு யாராகிலும் பெரியவர்களாக அல்லது அதிக மகிமையுடையவர்களாக இருக்க முடியுமா என்று யாராவது கேட்கின்றீர்களா? அவ்வாறாகவே இந்த சுவிசேஷ யுகத்தின் உண்மையுள்ள சிறுமந்தையினருக்கு, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு, கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமானது காணப்படுகின்றது என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். அவர்களுக்கு இன்னமும் உயர்வான ஆவிக்குரிய பரலோக வெகுமதி வாக்களிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தேவதூதர்களை காட்டிலும் இன்னும் அதிக உயர்வாய் உயர்த்தப்படுவார்கள். தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக அவர்கள் கர்த்தரை போன்று உயர்த்தப்படுவார்கள். எபேசியர் 1:20. ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ் 94 தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். மனுக்குலம் யாவருக்கும் 1000 வருஷத்தின் தயவுகள் கடந்து வருகிற புதிய யுகத்தின் காலப்பகுதியில் உலகில் இருப்பவர்கள் மத்தியில் பிரதானமானவர்களாக காணப்படுபவர்கள் முற்பிதாக்கள் என்ற வகுப்பார் ஆவார்கள். சுவிசேஷ யுகத்திற்கு முன்புள்ள யுகத்தில் வாழ்ந்தவர்களாகிய இவர்கள் தேவனை அடையாளம் கண்டு கொண்டனர். மேலும் அவருடைய வாக்குத்தத்தங்களில் விசுவாசம் வைத்தார்கள். தங்கள் வழிகளில் எல்லாம் அவரை பிரியப்படுத்த நாடினார்கள். இவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தானியேல், எரேமியா, ஏசாயா, தாவீது, சாமுவேல் முதலானவர்கள் ஆவார்கள். இவர்கள் சபைக்கான பரம அழைப்பினால் அழைக்கப்படவில்லை என்பது எபிரேயர் 11:39-40 அப்போஸ்தலனாகிய பவுலினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பரம அழைப்பானது கிறிஸ்துவினாலேயே பிரகடனப்படுத்தப்பட துவங்கியது. கிறிஸ்துவே சபைக்கு தலையாகவும் முன்னோடியாகவும் வழிநடத்துபவராகவும் காணப்படுவதால் வேறு யாரும் இந்த ஓட்டத்தில் அவருக்கு முன்பாக போயிருக்க முடியாது. எனினும் கடுமையான சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் வெளிப்பட்ட முற்பிதாக்களின் உண்மைக்கு பலனளிக்கப்படாமல் விடப்படுவதில்லை. ஏனெனில் இவ்வகுப்பாரை குறித்து எபிரேயர் 11 அப்போஸ்தலர் குறிப்பிடுகையில், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளாமலேயே மரித்து விட்டார்கள் என்றாலும் சபை ஆசிர்வதிக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் ஆசிர்வதிக்கப்படவிருக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த வகுப்பாருக்கு பூமிக்குரிய தயவுகளே வாக்களிக்கப்பட்டன. உதாரணத்திற்கு ஆபிரகாமின் விஷயத்தில் இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளையில்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போஸ்தலர் 7:5 என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் இந்த பூமிக்குரிய கிருபைகளானது முற்பிதாக்களுக்கு அருளப்படும். மேலும் இந்த உண்மையுள்ளவர்கள் ஏற்ற காலத்தில் பிற்பாடு முழு பூமியையும் நிரப்பப் போகும் பரிபூரண மனுக்குலத்திற்கான துவக்கமாய் இருப்பார்கள். அதாவது இந்த உண்மையுள்ளவர்கள் கல்லறையினின்று முழுமையாய் பூரணராக்கப்பட்ட மனிதர்கள் என கொண்டு வரப்படுவார்கள். மேலும் இவர்கள் உலகில் பெரும் குழப்பத்திலிருந்து ஒழுங்கை கொண்டு வருவதில் தேவனுடைய மனித பிரதிநிதிகளாக பயன்படுத்தப்படுவார்கள். இன்னுமாக பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரமாணங்களை செயல்முறைப்படுத்துவதில் உதவுபவர்களாக காணப்படுவார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். 45 ஹார்வெஸ்ட் கிளீனிங்ஸ் 100 தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். இந்த முற்பிதாக்களின் காரியம் என்ன? ஒருவேளை அவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்படும் போது அவர்கள் நேர்மையற்று போவதற்கும் ஊழல் பண்ணுவதற்கும் வாய்ப்பில்லையா என்ற கேள்வி எழும்பலாம். இல்லை என்று பதிலளிக்கின்றோம். ஏனெனில்
அவர்களும் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட வகுப்பார் ஆவார்கள். அவர்கள் அனைவரும் எப்படி பாத்திரவான்களாக கண்டு கொள்ளப்பட்டார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலன் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தெரிவித்துள்ளதை கவனியுங்கள். அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி இருப்பார்களானால் அதுவே போதுமான சாட்சியாகும். தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்று இந்த சாட்சியினை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். அப்படியானால் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் கூட திருப்திகரமாகவே காணப்படுவார்கள். அவர்கள் தேவனுக்கு திருப்திகரமானவர்களாக இருந்திருந்தார்களானால் அவர்கள் தேவனுடனும் நீதியுடனும் இசைவாய் உள்ள அனைவரும் கூட, அதாவது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று சொல்லப்படுகிற அவருடையவர்கள் அனைவருக்கும் கூட திருப்திகரமானவர்களாக காணப்படுவார்கள். ராஜ்யம் தொடர்புடைய விஷயத்தில் கர்த்தர் இத்தகைய ஏற்பாடுகளை பண்ணியிருப்பாரானால், மேலும் ஆவிக்குரிய ராஜ்யத்தின் கீழ் உலகத்தை ஆளுகை செய்வதில் அவர் இத்தகைய அதிகாரிகளை அல்லது பூமிக்குரிய அதிகாரிகளை கொடுப்பாரானால், விளைவுகளில், அதாவது அந்த மகிமையான ராஜ்யத்தின் கீழ் பூமியின் குடிகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற விளைவுகளில் நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ளலாம் அல்லவா? சிலருடைய மனதில் பின்வரும் கேள்வி எழும்பலாம். இந்த முற்பிதாக்கள் மனம் மாறிவிட்டார்கள் என்று நாம் நிச்சயம் கொள்ளலாமா? இதற்கு எங்களுடைய பதில் இல்லை, மாற மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே தங்களுக்குரிய பரீட்சையில் ஜெயம் கொண்டுள்ளார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளவும் பட்டுள்ளனர். மேலும் அவர்களுடைய உயிர்த்தெழுதலில் வேத வார்த்தையின்படி அவர்கள் பரிபூரணமான மனிதர்களாக எழுப்பப்படுவார்கள். முழுமையான பரிபூரணமான மனிதர்களாக காணப்படுவார்கள். ஆதாம் ஆரம்பத்தில் பரிபூரணமாக தேவனுடைய சாயலில் காணப்பட்டது போன்று காணப்படுவார்கள். ஆகையால் பரிபூரண மனிதனுக்கே உரிய தகுதிகள் அனைத்தும் மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் மற்றும் மகா பரிசுத்தவானாகிய நமது கர்த்தர் இயேசுவினுடைய வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரையின் கீழ் இந்த முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்படும் வேலைகளுக்கு அவர்கள் முற்றிலும் போதுமானவர்களாகவே காணப்படுவார்கள். ஆமேன். இத்துடன் முற்பிதாக்கள் எனும் தலைப்பின் கீழ் உள்ள புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.